நெட்டவள்ளி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட பேர் என்னடி? ஆமாக்கா மறந்தே போயிட்டேன்க்கா நானும். லக்ஷனா, ரொம்ப நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. அடுத்தது நம்ம சென்னை மாவட்டத்துல சுமதி கணேசன், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க பேரும் நம்ம நெட்டவள்ளி சொல்லணும்னா நம்ம வீடியோல கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஆமா நண்பர்களே, அடுத்த வீடியோல இந்த நெட்டவள்ளி அக்கா சொல்ல வேணாம். எக்கா, நெட்டவள்ளி இங்கதான் இருக்கீங்களா? ஆமாண்டி, என்ன விஷயம்? முகத்துல சிரிப்போட வந்திருக்க? என்னவா இருக்கும், நீ தான் கருவாட்டு குழம்பு குண்டா நிறைய வச்சிருக்கீல, அதான் மோப்ப முடிச்சு சரோஜா வந்துருச்சு குண்டால வாங்கிட்டு போறக்கு. அடியே நெட்டவள்ளி, நான் ஒன்னே மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அடியே நெட்டவள்ளி, சும்மா இருடி. எப்பா பாரு அவர்கிட்டயாச்சும் ஏடு எடுத்துக்கிட்டே கிடக்கிறது. ஆமா சரி, வந்த விஷயத்த சொல்லு. மண்டக்குள்ள என்னென்னமோ ஓடுது, டக்குன்னு சொல்லு. எங்க அக்கா போன் அடிச்சுச்சுக்கா. பொண்ணுக்கு பூ வைக்க வராங்களாம். அப்படியே சரோஜா, ரொம்ப சந்தோஷம். அதாங்க சொல்லிட்டு போவோமேன்னு வந்தேன். அதுவும் நாளைக்கே கையோட பூ வச்சிடலாம்னு சொல்லிருக்காங்கக்கா. ஏண்டி திடுதிப்புன்னு நாளைக்கே? இந்த மாசத்துல நாளைக்கு தான் நல்ல நாள் இருக்காமாங்கக்கா. இதை விட்டா 2 மாசம் கழிச்சுதான் நல்ல நாளாம். நாளைக்கே வரதெல்லாம் பிரச்சனை இல்லடி, ஒரே நாள் அம்பிட்டு வேலையை பார்க்கணுமே, அதான் கேட்டேன். எக்கா, நம்ம இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு என்னக்கா கஷ்டம்? நம்ம நெட்டவள்ளி ஒரு ஆளே போதும், பறந்து பறந்து வேலை பாப்பா. நான் ஒரு ஆள் வேலை பார்க்க, நீங்களும் காப்பியும் டீயும் குடிச்சு அப்படியே பொழுது ஓட்டிற. எங்க அம்மா மட்டும்தான் விவரமா பொழைக்குதுன்னு பார்த்தா, நீ சுத்தி இருக்க அத்தனை பேரும் விவரமா தான் பொழைக்கிறீங்க. இந்த நெட்டவெளியை பார்த்தா மட்டும் ஒரு இலக்காரம். அடி நெட்டவள்ளி, சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படியே கோச்சுக்குவேன். நான்லாம் கோச்சுக்கலக்கா, என் மாமியார் சும்மா தானே இருக்கு, அதையும் இழுத்துட்டு வந்து எல்லா வேலையும் பார்க்க விட்டுறணுக்கா. அதெல்லாம் நான் உட்காந்துக்கிட்டே என் மாமியார் வேலை வாங்கிருவேன். பாவம், அவங்களும் உன் பேச்ச கேட்டுக்கிட்டு அம்பிட்டு வேலையை பாக்குறாங்க பாரு. அடியே நெட்டவள்ளி, எங்கேயோ கேட்ட குரலாவில இருக்கு, அதுவும் பல வருஷமா கேட்ட குரலாவில இருக்கு. போன ஜென்மத்துல உன் புருஷன். இந்த ஜென்மத்து புருஷனோட தொல்லையே தாங்க முடியல, இதுல வேற போன ஜென்மமா? என்னங்க நீங்களா? என்ன பொண்டாட்டிக்கு சர்ப்ரைஸா? ஆமா ஆமா, இந்த மொகரகட்டைக்கு சர்ப்ரைஸ் ஒரு கேடு இருக்குயா இல்லையான்னு பார்க்க வந்தேன். நீ பாட்டுக்கு 2 பிள்ளைய விட்டுட்டு ஆத்தா வீட்டுல வந்து ஒரு வாரம் குப்பை கொட்டிட்டு இருக்க. நான் என்ன சும்மாவா விட்டுட்டு வந்தேன்? உங்க அம்மா என்ன பண்ணுதான்? பிள்ளைய பாக்குறத விட்டு உங்க அம்மாக்கு என்ன வேலை? பெத்த தாய், உனக்கே அக்கறை இல்ல, அத சொல்லி என்ன பண்ண? அதானே, உங்க அம்மா ஒரு குத்தம் சொல்லிடக்கூடாதே, அப்படியே அந்த மூக்கு செவந்துட்டு வந்துடும். அண்ணே வாங்கனே, பிள்ளைங்களை கூட்டிட்டு வரலையா? பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சுமா. இந்த நெட்டவெளியை காணோமே, இங்கதான் இருக்காளா இல்ல வேற எங்கேயும் ஊர் சுத்த போயிட்டாளான்னு பார்க்க வந்தேன். அவ எங்கடே போறா? இங்க விட்டா அங்க, அங்க விட்டா இங்க, அதான் அவளுக்கு வேலை. அந்த நெட்டவெளி காலு ஒரு இடத்துல நிக்காது. சரி விடுங்க. நானே நினைச்சிட்டு இருந்தேன், என் கண்ணுக்குள்ளேயே இருந்தீங்க, கரெக்டான நேரம் பார்த்து வந்துட்டீங்க, இல்லைன்னா ஏங்கி போயிருப்பேன். ஆமா ஆமா, நீ தானே ஏங்கி போற ஏங்கி. ஏண்டி, எங்க அம்மா பாத்திரம் தானடி உனக்கு விளக்க சொல்லுச்சு, அந்த கேப்ப எங்கடி போன? அது ஒண்ணும் இல்லைங்க, அந்த கேப்ல எங்க அம்மா நினைப்பு வந்துருச்சு, சரி வந்து பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன். அதுக்குள்ள ஒரு வேலையா போச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? நெட்டவெளி ஆல்வேஸ் பிஸியாவே இருக்கேன். ஓன்ட்ட போய் கேட்டது தப்பா போச்சு. சரி நான் வரேன், நீ வீட்டு பக்கம் வந்து சேரு. சாயங்காலம் 5 மணி பஸ்ல வீட்டுல வந்து நிப்பீங்க, பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து நிப்பேன். நீ வந்தாலும் சரி, இங்கே பாய போட்டு படுத்தாலும் சரி, நான் வரேன்டி. வரேம்மா. அண்ணே இருந்துட்டு போங்க, நாளைக்கு நம்ம ஸ்ருதிக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பூ வைக்க வராங்க. அப்படியா, சந்தோஷமா. அப்ப நெட்டவெளி இங்கே இருந்துட்டு நாளைக்கே வரட்டும். நான் போய் பிள்ளைங்களை அம்மாவெல்லாம் கூட்டிட்டு நாளைக்கு காலையில வந்துடுறேன். சரிங்கண்ணே. ஏக்கா, இந்த நெட்டவெளி வீட்டுக்காரர் ரொம்ப தங்கமான மனுஷனா இருக்கார்லக்கா? ஆமா வெளியே பேசுறத பார்த்து ஏமாந்துறாதீங்க, வெளியேதான் பார்க்க தங்க மாதிரி மின்னுவாரு, உள்ள பார்த்தா சரியான தகடு. உனக்கு வாய் கொழுப்பு அதிகண்டி நெட்டவெளி. சரிடி சரோஜா, வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. நாளைக்கு வேற பூ வைக்க வராங்கல்ல, அம்பிட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். நீ முன்னாடி போக்கா, என் வீட்டுல அம்பிட்டு வேலையை பார்த்து வச்சுட்டு வரேன். அங்க வந்து உனக்கு கூட ஒத்தாசையா இருக்கேன்க்கா. சரிடி, நேரங்காலத்துல வந்துருடி. பட்டு சேலை கட்ட சொல்லிதான் பருத்தி கூட்டமெல்லாம் என்ன கெஞ்சுது. அப்புறம் என்னத்துக்கடி பேண்ட் சட்டையோட திரியிற? கிழவிக்கு இனிய வம்பிலுக்கலைன்னா தூக்கமே வராது. உன் வயசுக்கு சேர் மேல ஏறி நின்று வேலை பார்க்கணுமா? விழுந்து காலு கைய உடச்சுக்காத. என் பேத்திக்கு அம்பிட்டு ஆர்வமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு என்னடி வயிறு எரியுது? எனக்கும் தான் கல்யாணம் பண்ணீங்க, 2 வாழைத்தரம் நட்டு வச்சு தாலியை கட்டி முடிச்சிட்டீங்க. உன் பேத்திக்கு பூ வைக்க தானே வராங்க, எம்புட்டு அலங்காரம். சும்மா வாடி, என் பேத்தில நானும் நீ பெத்த மகதானே, உனக்கெல்லாம் அம்பிட்டு செலவு பண்றது வேஸ்ட். அடியே நெட்டவெளி, டெக்கரேஷன் சூப்பரா பண்ணிட்டீங்கடி, அசத்தி புட்டப்போ. நீ தான் வாயிலே வடை சுடுறவளாச்சே. அம்பிட்டு வேலையை முடிச்சக்கப்புறம் நல்ல சொகுசா டிங்கு டிங்குன்னு நடந்து வர. ஏண்டி நெட்டவெளி, வேலையை இப்பெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்தேன்னா காலையில வரை இங்கேயே இருப்பேன்லடி. நீ உன் வீட்டு வேலையை முடிக்கிறதுக்குலாம் நாங்க இங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் போ. சூப்பரா பண்ணிருக்கீங்கடி. மாப்பிள்ளை வீடு வந்து பார்த்தா அசந்து போயிருவாங்க.
இந்த நெட்டவெளி கை வச்சா சூப்பரா தான் இருக்கும். நாரும் கூட பூவாயிரும் பாத்துக்க. ஆமா ஆமா, நாரி போகாம இருந்தா சரிதான். உன் புருஷங்கார வந்தானாமால? உனக்கு மட்டும் எப்படித்தான் என் விஷயத்துல மூக்கு வேர்க்குமோ தெரியல. இங்கேயே கிடந்தீனா அப்புறம் வராம என்ன பண்ணுவாங்க? 2 பிள்ளைய பெத்து போட்டு நீ வாட்டுக்கு ஜாலியா திரியிற. பெத்த அம்மா பேசுற பேச்சா பேசுற? எல்லா வீட்லயும் பெத்த அம்மா வீட்டுக்கு வாடின்னு கெஞ்சுவாங்க. எங்க அம்மாவை பாரு, என்னத்த சொல்ல. ஏண்டி நெட்டவள்ளி, நீ என்னமோ குமரி மாதிரி கீழே நின்று வேலை பாக்குற, உங்க அம்மா குமரி மாதிரி மேல நின்று வேலை பாக்குது. நீ சொல்லுவேன்னு தெரியும் சரோசா, தெரியும். அது திமிரு அந்த கிழவிக்கு. ஏண்டி நீங்க பேச பேசதான் கால் கையெல்லாம் நடுங்குது. நல்ல நாள் அதுமா கீழே கீழே விழுந்துடாதீங்க. அடியே அடியே, இப்படிங்கடி. ஏக்கா ஓடுக்கா. ஆத்தாடி ஆத்தா, சும்மா நடிச்சேண்டி, விழுகல. பாத்தி அடிய மவள, கீழே விழுக போறேன் தெரியுது, அங்கேயே நின்னுட்டு இருக்கா பாரு. இவளெல்லாம் நம்பி நான் வாழவா? அடியே சரோசா, வாய மூடு. அந்த கிளடிதான் ஏமாத்துதுன்னு எனக்கு மொத்தையே தெரியும். எதுக்கும் சும்மா உனி போன்னு சொன்னேன். ஆத்தாளுக்கு மகளுக்கும் இடையில கிடந்துட்டு நான் தாண்டி படாத பாடு படுறேன். நல்லா விளையாடுறீங்க. இந்த கிளடிக்கு உண்மையா விழுந்து மண்டை உடையணும், அப்பதான் வாய்க்குள்ள பாட்டங்கும். எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? சரியான ஆளு. அது நிக்கிற போச பாருக்கா, எட்டி மிதிக்கணும் போலதான் தோணுது. அடி போங்கடி போங்க, உங்க கூட நின்றே என்னையும் பைத்தியம் ஆக்கிடுவீங்கடி. நான் போய் அக்காவுக்கு உதவியா இருக்கேன். அடி கல்யாண பொண்ணு, கல்யாண கலை முகத்துல வந்துருச்சு பாத்தியா? அது எப்படிக்கா? கல்யாணம் முடிக்க போறோம் தெரிஞ்ச அம்பிட்டு பிள்ளைங்க மூஞ்சிலேயே கல்யாணத்துல வந்துருது. சந்தோஷம் தாண்டி. அடி ஸ்ருதி, டெக்கரேஷன்ல பட்டைய கிளப்புதடி. அடி ஆமாண்டி ஸ்னேகா, நம்ம கிளவிய பாருடி, விழுந்து விழுந்து வேலை பார்க்குது. எல்லாம் உன் மேல இருக்க பாசம் தான். ஆமா ஆமா, அதுக்கு தானே பாசம். எல்லாம் வேசண்டி. அதுக்கு எப்படா இந்த வீட்டை விட்டு நான் போவேன்னு எதிர்பார்த்துட்டு கிடக்கு. அதான் இப்படி விழுந்து விழுந்து வேலை பார்க்குது. அடியே, இந்த கிழவிக்கு காது சார்ப்பு. என்னைய பார்த்தா மட்டும் உங்களுக்கு இலக்காரமா தெரியுமாடி? உங்க அத்தை இப்பதான் கழுவி ஊத்துனா, இப்ப நீங்க கழுவி ஊத்த வந்துட்டீங்க. இங்க பாரு ஸ்ருதி, அந்த கிளவிட்ட எல்லாம் பேசி உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் நாளைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருவ பாத்துக்க. சரிங்க அத்தை. என் மருமகளை பாத்தியா சரோஜா, எம்புட்டு அழகா இருக்கான்னு பாரு. உங்க வீட்டுக்கு வரக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதாண்டி நெட்டவள்ளி. இல்லைன்னா நான் எங்க அக்கா வீட்டுக்கு கேப்பனாடி. சின்ன பிள்ளைல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பிள்ளையோட குணம் எப்படி எல்லாம் எனக்கு தெரியாதா? சரி, பிள்ளைய கண்கலகாம வச்சுக்கோங்க. எங்க அக்கா வீட்டுல உன் பொண்ணு ராணி மாதிரி இருப்பா, அதுக்கு நான் கேரண்டிடி. என்னையும் தான் எங்க அம்மா கட்டி கொடுத்துருக்கு பாரு. நான் இங்கிட்டு ஒரு வாரம் வந்து இருந்தாலும் எனக்கு எவனும் தேட மாட்டாங்க. நான் பெத்து போட்டதும் அப்படிதான் இருக்கு. அம்மாங்கிற பாசம் கூட இல்ல. நீ அந்த லட்சணத்துல இருக்கடி. நீ பிள்ளைங்க மேல பாசம் வச்சாதானே பிள்ளைங்க ஓ மேல பாசம் வைக்குங்க. உனக்கெல்லாம் நான் சம்மந்தம் தேடி போய் புடிச்சு கட்டி வச்சேன் பாரு. மாப்பிளைக்கு என்னடி தங்கமான குணம். ஆமா நாளைக்கு வரவும் உரசி பாரு எப்படி தங்கம்னு. ஏக்கா, நாளைக்கு நீயும் மாமாவும் ஜோடியா அந்த சேர்ல உட்காந்துருப்பீங்க. போடி, எனக்கு வெக்கமா வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போயிருவேன்க்கா. நான் என்னதான் உன் கூட சண்டை போட்டாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா. அடியே ஸ்னேகா, உனக்கு அக்கா நினைப்பு வந்துச்சுன்னா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு. அடுத்த நிமிஷம் வந்து நம்ம வீட்டுல நிப்பேண்டி. அடியே ஸ்ருதி, ஸ்னேகா போய் தூங்குங்கடி. விடிஞ்சதும் பூ வைக்க வந்துருவாங்க. ஆமாடி, போய் தூங்கி எந்திரிச்சாதான் முகம் நாளைக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸ்ருதி, உன் பக்கத்துல நிக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கும் தான். நானும் தான். உங்களை மாதிரி மாப்பிள்ளை எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அவ்வளோ தங்கமான குணமா இருக்கீங்க. மாப்பிள கொஞ்ச நேரம் குசுன்னு பேசாம இருங்க. நானே உங்களுக்கு ரூம் ஏற்பாடு பண்ணி தரேன். எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு அப்புறம் மெதுவா வீட்டுக்கு போங்க. என்ன உங்க அத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்க? எங்க அத்தை எப்பயுமே அப்படித்தான், காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடியே நெட்டவழி, வாயையும் கையையும் வச்சுக்கிட்டு சும்மா இருடி. என் மவளை இவ்வளவு அழகா சேலை கட்டி பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அடியே, யாரு கண்ணு பட்டாலும் பரவாயில்ல, பெத்தவங்க கண்ணு படவே கூடாதுடி. ஆமாங்கத்த, இன்னைக்கு நைட்டு ஸ்ருதிக்கு சுத்தி போட்டணும். என் மவனை பாருடி, அவன் மகளை பார்த்து எப்படி அசையாம நிக்கிறியான்னு. அவன் மவளை பார்த்து கண்ணு கலங்குது. சரோசா நல்ல பொண்ணா தான் பாத்திருக்கா. பேண்ட் சட்டையில தான் பொண்ணு ஒரு மாதிரியா தெரிஞ்சிச்சு. சேலை கட்டவும் அம்பிட்டு லட்சணமா இருக்கு. அதுக்குள்ள என் மவ அம்பிட்டு குறை சொல்லிட்டா. சம்மந்தி, என் மவளை கண் கலங்காம பாத்துக்கோங்க சம்மந்தி. உங்களை நம்பித்தானே என் மவளை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். அதெல்லாம் கவலைப்படாதீங்க சம்மந்தி. என் பொண்ணு மாதிரி உங்க பொண்ணு அவ்வளவு தங்கமா பாத்துப்பேன். உங்க மக என்னைக்குமே உங்ககிட்ட கண் கலங்கி வந்து நிக்க மாட்டா. அதுக்கு நானும் என் மவனும் பொறுப்பு சம்மந்தி. ரொம்ப நன்றி சம்மந்தி. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அடியே, உன் புருஷனை பாருடி, சம்மந்தி கிட்ட அப்படி கண் கலங்கி பேசிட்டு இருக்கியான். வேற என்னத்த பேச போறாரு? அவரை மவளை பாத்துக்க சொல்லி பேசுவாரு. அதான் பாரு, ஊர் உலகத்துல எல்லாம் பிள்ளைய கட்டி கொடுக்காத மாதிரி இவன் மட்டும்தான் கட்டி கொடுக்கற மாதிரி பேசிட்டு இருக்கியான். என்னதான் இருந்தாலும் கைக்குள்ளேயே வளர்த்துட்டோம்ல. வீட்டுக்கு போய் உங்களுக்கு சுத்தி போட்டுருங்க. ஏன் ஸ்ருதி,
நான் உங்களை ரொம்ப கண்ணு வச்சுட்டேன். மாமா அவ்வளவு அழகா இருக்கனா? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ எனக்கு தான் வெக்க வெக்கமா வருது. அச்சச்சோ, எங்க அத்தைக்கு கேட்டுருச்சு.